ஹாய் ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கிறிஷோட பர்த்டேக்கு வந்த கிஃப்ட் எல்லாம் அன்பாக்சிங் பண்ண ஃபுல் வீடியோ தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறது ஒரு ட்ரெஸ் தாங்க. இதுதாங்க அந்த ட்ரெஸ். மெரூன் கலர் ஷர்ட்டும் ப்ளூ கலர் பேண்ட்டும் இருந்தது. இது கிறிஷ் சைஸோட பெரிய சைஸ் தான். வாங்க நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி ஒரு ட்ரெஸ் தாங்க. இது பார்த்தீங்கன்னா க்யூட்டான பொம்மை வச்ச ஒரு ட்ரெஸ். நெக்ஸ்ட்டும் ஒரு ட்ரெஸ் தான். இது வந்து ஒரு கோட் ஷூட் மாடலில் ஒரு ட்ரெஸ். ஆக்சுவலி இதை நாங்கள் கிறிஷுக்கு போட்டு பார்த்தோங்க. ரொம்ப அழகாக இருந்தது, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அடுத்தது அன்பாக்ஸ் பண்ணி பார்த்தா அதுவும் ஒரு ட்ரெஸ் தாங்க. இதுதாங்க இது லைட் க்ரீன் கலரில் இருந்தது. இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது. அப்புறம் இந்த ட்ரெஸ் லைட் ஆரஞ்சு கலர் ஷர்ட் அண்ட் ப்ளூ கலர் பேண்ட். இந்த ட்ரெஸ்ஸும் கிறிஷுக்கு கொஞ்சம் பெருசாக தான் இருந்தது. அப்புறம் நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸை பார்க்கலாம். இது வந்து ரொம்ப லைட் க்ரீன் கலரில் கோட் வந்துருந்தது. அப்புறம் டார்க் க்ரீன் கலரில் ஷர்ட். இதுக்கு பேண்ட் இல்லைங்க, ப்ளூ கலர் ஷார்ட்ஸ் தான் இருந்தது. அப்புறம் இந்த ட்ரெஸ் இது என்னோடய அம்மா கிறிஷ்காக வாங்கி கொடுத்த ட்ரெஸ். இது அவனை தாங்க செலக்ட் பண்ணால் ஆன்லைனில் வாங்கினது. ட்ரெஸ் எல்லாம் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கிஃப்ட் எல்லாம் பார்ப்போம். இந்த கிஃப்ட் வந்து என்னோடய சிஸ்டர் கொடுத்துருந்தாங்க. இதுக்குள்ளே என்ன இருந்ததுன்னு எனக்கும் தெரியலங்க. அவள் ரொம்ப சர்ப்ரைஸாக தான் கொடுத்துருந்தா. அன்பாக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். வாவ், சூப்பராக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் மை டியர் சிஸ்டர். நெக்ஸ்ட்டு இதுவும் என்னோடய சிஸ்டர் தாங்க கொடுத்தாங்க. இந்த கிஃப்ட் ப்ரெசென்ட் பண்ணும்போதே நான் கேட்டேன் இது உள்ளே என்ன இருக்குன்னு. ஆனால் அப்போ அவள் சொல்லவே இல்லைங்க. கிறிஷுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொன்னால் பிரித்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது உண்மையாகவே கிறிஷுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பில்லோ டைப்பில் இருக்கும். இது பிரித்து பார்த்தீங்கன்னா உள்ள புக்ஸ் மாதிரி இருக்கும். உண்மையாகவே இது ஒரு யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கிறிஷ்க்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்துட்ருக்க அந்த குட்டி பசங்கள்லாம் தந்த க்யூட்டான கிஃப்ட்ங்க. இதை பிரித்து பார்த்தா தாங்க தெரியுது. சத்தியமாக சொல்கிறேன், இந்த அளவுக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. ஒரு செயின், அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி புக்கு அவங்களே ரெடி பண்ணியிருக்காங்க. செம்ம க்யூட்டில் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த கிஃப்ட் தான். இதுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் இருந்ததுங்க. அதாவது ஒரு டால்ஃபின் இருந்ததுங்க. இது கூட அந்த பபிள் விடுவாங்கல்ல, அந்த லிக்விடும் சேர்த்து தான் வச்சுருந்தாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு பழைய நினைவெல்லாம் வந்துருச்சுங்க. அதான் நம்ம குழந்தையா இருக்கும் போது முட்டை விட்டு விளையாடுவோம்ல, அதான். ஆசைக்கு ஏதுங்க வயசெல்லாம். சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே நினச்சி வெளியில் போய் ஜாலியாக பபிள் விட்டு என்ஜாய் பண்ணோம். எனக்கு ஆசையாக இருந்தது, நான் வச்சு விளையாடிட்டு இருந்தேன். ஆனால் அதை பார்த்துட்டு கிறிஷ்க்கு கோவம் வந்துருச்சு. அவருக்கு வந்த கிஃப்ட் இல்லை, அதனால் அவருக்கும் சொல்லி கொடுத்தோம் எப்படி விளையாடணும்னு. அதை பார்த்துட்டு அவர் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டார். நெக்ஸ்ட்டு இந்த கிஃப்ட் தாங்க. இது கிறிஷோட வருங்கால சித்தப்பா, அதாவது என்னோடய சிஸ்டரை கல்யாணம் பண்ணிக்க போகிறவங்க ப்ரெசென்ட் பண்ண கிஃப்ட்டுங்க. இதுக்குள்ளே என்ன இருந்ததுன்னு பார்த்தா ஒரு சைக்கிள் இருந்ததுங்க. இதை பார்த்தோன்னே கிறிஷ்க்கு மட்டும் இல்லைங்க, எங்களுக்கும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அந்த சந்தோஷத்தோட அந்த சைக்கிள் பார்ட்ஸ் எல்லாமே எடுத்து வெளியே வச்சுட்டு ஒன்று ஒன்றா போட்டு ஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இது ரெண்டும் பேக் வீல். இந்த ரெண்டு வீலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருந்தது. இந்த சைக்கிளோட ஒவ்வொரு பார்ட்ஸாக வெளியே எடுக்கும்போது ஒரு ஹாப்பிங்க. கிறிஷ்க்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் சேர்த்து தான். இதை பார்க்கும்போது எனக்கும் ஆசையாக இருந்ததுங்க. என்ன பண்ணுறது, எருமை மாடு மாதிரி வளர்ந்துட்டோம். இப்போ இதெல்லாம் ஓட்டி பழக முடியுமா? இதுக்கு மேலே இந்த ஆசைலாம் ஓவர்னு நினச்சிக்கிட்டு நம்ம தான் ஓட்ட முடியல, நம்ம பையனாச்சும் ஓட்டட்டோன்னு சொல்லி எல்லாத்தையும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. அப்போ தாங்க ஒரு பெரிய கன்ஃபியூஷன். இதை எப்படி ஜாயின் பண்ணி ஃபிட் பண்ணுறதுனே தெரியல. என் சிஸ்டர் வந்து இது கூட உனக்கு தெரியாதா, உனக்கு வேறு என்ன தான் தெரியும், சரி ஓரமாக போய் உட்காந்து சும்மா வேடிக்கை பாருன்னு சொன்னாங்க. நான் பார்த்துக்கிறேன்ட்டு ரெடி பண்ண ஆரம்பித்தாங்கங்க. இவெல்லாம் எப்படி ரெடி பண்ணி வைக்க போகிறான்ட்டு நான் ஒரு ஓரமாக போய் உட்காந்து பார்த்துட்டு இருந்தேங்க. பார்க்குறப்ப இது என்னன்னே எனக்கு தெரியல. அந்த பேக் வீல் எடுத்து இதில் போட்டாங்க பாருங்க, அப்போ தாங்க எனக்கு புரிஞ்சுது. ஆனால் இந்த சைக்கிளில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுங்க. இந்த வீலை போட்டதுமே அதுக்குள்ளே போய் கரெக்டாக லாக் ஆகிடுச்சு. அப்புறம் தாங்க தெரிஞ்சுது உண்மையாகவே என் சிஸ்டர் சொல்கிற மாதிரி எனக்கு ஒன்றுமே புரியல. ஓகே, அவங்க ரெடி பண்ணுவாங்கன்னு பார்த்தா அதுக்குள்ளே இந்த கிறிஷ் போய் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தாரு. அவருக்கு இதெல்லாம் பார்த்ததும் ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சுங்க. என் சிஸ்டர் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு அரேஞ்ச் பண்ணி முடிச்சுட்டாங்க. இதுக்கு தான் மூளை வேணும்னு சொல்லுவாங்க, அதுதான் நம்ம கிட்ட இல்லையே. அதை விடுங்க, இந்த சைக்கிள் பாருங்க சூப்பராக இருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.